தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் தரைப்பாலத்தின் தார் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று முதல் மழையின் அளவு குறைந்ததால் சிறைகுண்டம் அணைக்கட்டில் திறக்கப்படும் தண்ணீர் வினாடிக்கு 17,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இன்று முற்றிலும் தண்ணீர் குறைந்துள்ளது, கீழே சென்றுவிட்டது. இந்நிலையில் ஏரல் தரைப்பாலம் போன முறை, அதாவது 2023 வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதியில் மீண்டும் தார் சாலை புரட்டி போடப்பட்டுள்ளது. இதனால் தரைப்பாலத்தில் வாகனங்கள் செல்ல இயலாத நிலை இருக்கிறது. பாலங்களின் போக்குவரத்து நடந்தாலும் இப்பொழுது மேல்மட்ட பாலத்தில் மட்டுமே போக்குவரத்து நடைபெறுகிறது. கடந்த வெள்ளத்தில் மேல்மட்ட பாலத்தின் வடக்கு பகுதி துண்டிக்கப்பட்ட நிலையில் ஏரல் வழியாக திருச்செந்தூர், திருநெல்வேலி இந்த பாலங்கள் வழியாகத்தான் பஸ்கள் செல்ல கை கொடுத்தது. எனவே அரசு இந்த பாலத்தை கைவிடக்கூடாது என பொதுமக்களும் பெருமளவில் உள்ள வியாபாரிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.